டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 44% வாக்குகளை பெற்று 150+ இடங்களை பெற்று முதல்வர் ஆகிறார் என்று கூறியிருந்தேன் இல்லையா? அதற்கான சாத்தியங்கள் 80% இருக்குது. அப்போ ஒரு வேளை வேறு யாராவது முதல்வர் ஆனாலும் சரி, திமுக அதிமுக வேறு யார் முதல்வர் ஆனாலும் சரி, என்னுடைய மக்கள் சார்பான என்னுடைய விமர்சனங்கள் தொடரும், விடாமல் தொடரும், முதல் நாள்லேருந்தே தொடரும். அந்த விமர்சனம் இல்லாத ஹனிமூன் டேனா கிடையாது, எந்த கட்சிக்கும் மட்டும் கிடையாது. முதல் நாள்லேருந்து அவர்களை விமர்சிக்க தொடங்குவேன். இந்த விமர்சனம் இல்லாத ஹனிமூன் டே 6 மந்த்ஸ்னால் கொடுப்பாங்க. பொதுவாக அரசியலில் வந்து மொதல் 6 மாதம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க எந்த கட்சியும். அதெல்லாம் கிடையாது. யார் முதல்வராக இருந்தாலும் என்னுடைய விமர்சனங்கள், மக்கள் சார்பான என்னுடைய விமர்சனங்கள் தொடரும். ஏன்னா நான் மக்களோட கட்சி. நான் அந்த டிவிகே கிடையாது, நான் திமுக கிடையாது, நான் அதிமுக கிடையாது. நான் மக்களோட இருக்கேன், மக்களோட கட்சி. என்னோடய விமர்சனங்கள் கண்டிப்பாக தொடரும். அது வந்து மென்மையாக இருக்குமா இல்லை கடுமையாக இருக்குமான்றது அந்த சூழலை பொறுத்தது. எந்த சூழலில் அது என்ன சூழலோ என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி தான். மற்றபடி வந்து மென்மையாக சாஃப்டாக வந்து விமர்சனம் பண்ணுறோம், ஹார்டாக பண்ணுறான்னா சொல்ல முடியாது. எந்த சூழல் என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ப நான் விமர்சனம் கண்டிப்பாக பண்ணுவேன்.